அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலக சன்மார்க்க அன்பர்கள் அனைவர்களுக்கும் பிரான்ஸ் சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது பெயர் அறிவழகன். ஐரோப்பிய புனித வள்ளலார் கூட்டமைப்பின் சார்பாக இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்வு. இந்த உலக உருண்டையில் ஐரோப்பா கண்டத்தில் பாரிஸ் நகரில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சன்மார்க்க சங்கம் தோன்றி வளர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. முதலாக ராமலிங்க பணிமன்றம் பாரிஸ் என்ற பெயரில் மதிப்பிற்குரிய மறைந்த பெரியவர் திரு சிவசண்முகன் ஐயா அவர்கள் உருவாக்கி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் இணைந்து நாம் இந்த சன்மார்க்க பணியை வள்ளல் பெருமான் தலைமையில் சிறப்பாக செய்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு இந்த மண்ணிலே இந்த கண்டத்தில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது சகோதர உறவுகளான இலங்கை தமிழர்களால் உருவாக்கப்பட்ட வள்ளலார் அருள்ஜோதி பணிமன்றம் என்ற பெயரிலே சிறப்பானதோர் சன்மார்க்க சங்கம் ஏற்படுத்தி சிறப்பாக வள்ளல் பெருமான் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மற்றுமோர் மைல்கல்லாக இந்த மண்ணிலே ராமலிங்கர் பணிமன்றம் பிரான்ஸ் என்ற ஓர் அமைப்பு ஏற்படுத்தி நான்தர் நகரில் இப்பொழுது ஒரு சன்மார்க்க அமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த மண்ணில் தற்சமயம் பாரிஸ் நகரிலே 2 சன்மார்க்க சங்கங்கள் அந்தந்த பகுதியிலே மாதத்துக்கு ஒரு முறை வழிபாடு, விசாரம், ஜீவகாருண்ய பணிகள் என்ற ஒரு சிறப்பான ஒரு சன்மார்க்க பணியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் தலைமையில் அன்பர்கள்லாம் ஒன்று கூடி இதன் அடுத்த கட்ட ஓர் வளர்ச்சியாக தற்போது ஆண்டவரின் அருளால் ஐரோப்பிய புனித வள்ளலார் கூட்டமைப்பு என்ற பெயரிலே இந்த அமைப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஆண்டவரின் அருளால் வள்ளல் பெருமான் தலைமையின் கீழ் இந்த கூட்டமைப்பு முக்கிய நோக்கம் என்னவென்றால், பிரான்சில் இயங்குகின்ற அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒத்த கருத்துடைய வள்ளல் பெருமான் நெறியின்படி எவ்விதமான பிழையின்றி கருத்து அந்த வள்ளல் பெருமான் நெறியின் கீழ் இந்த சன்மார்க்க சங்கங்கள் நடத்துவது. இந்த சன்மார்க்க சங்கங்களை ஒன்றிணைத்து ஆண்டுக்கு 2 முறை தைப்பூச திருவிழா மற்றும் வள்ளல் பெருமான் வருகைக்கு உற்ற அவதார திருநாள் 2 முக்கிய தினங்களை ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் கொண்டாடுவது என்ற ஒரு முக்கிய முடிவுகளை இந்த அமைப்பு எடுத்து பயணித்து கொண்டிருக்கிறது. இதன் தொடக்கமாக தற்போது வருகின்ற அக்டோபர் 5 வள்ளலார் வருவிக்க உற்ற அந்த அவதார திருநாளை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்திருக்கின்றோம். அந்த விழா நிகழ்வுகள் இப்பொழுது நாங்கள் அதற்கான வேலை செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஐரோப்பிய இந்த வள்ளலார் கூட்டமைப்பின் சார்பாக பிரான்ஸ் தாண்டி மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் வள்ளலாருடைய சங்கத்தை உருவாக்க, சன்மார்க்க சங்கங்களை ஏற்படுத்துவது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். அதன்படி ஆங்காங்கு வாழுகின்ற சன்மார்க்க ஆன்மீக அன்பர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு சன்மார்க்க நெறியின் உண்மை தத்துவத்தை எடுத்துரைத்து அங்கு சன்மார்க்க அமைப்புகளை ஏற்படுத்துகிற முயற்சியை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். மேலும் இப்பொழுது கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே சன்மார்க்கம் இருந்தாலும் சன்மார்க்க சங்கத்திற்காக ஒரு பொதுவான ஒரு இடம் இல்லாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இது பொருளாதாரத்தாலேயோ மற்ற எந்த செயலாலேயோ தடையின்றி எங்களால் கூற இயலவில்லை. ஏதோ ஒரு காலதாமதம் ஆண்டவருடைய சம்மதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த சம்மதத்தை வேண்டி அதிவிரைவில் இறைவனர்களால் ஒரு இயற்கையான சூழலிலே வள்ளல் பெருமான் அமைத்த சன்மார்க்க அமைப்பை அங்கு ஒரு இயற்கையான சூழல் ஏற்படுத்தி அணையாதிபம் ஏற்படுத்தி அங்கு சன்மார்க்க நெறியோடு
ஒரு ஒரு வழிபாட்டு முறை உருவாக்கி நிரந்தரமான அந்த கட்டட அமைப்பாக உருவாக்கி அங்கு பல ஜீவகாருண்ய பணிகளை செய்ய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியை முன்னெடுத்துள்ளோம் என்பதை இங்கு உலக சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் இங்கு வாழ்கின்ற சன்மார்க்க அன்பர்களுக்கு வடலூர் பெருவெளியின் உண்மை மகத்துவத்தை எடுத்துரைத்து வருவார் அழைத்து வாடி வடலூர் பெருவெளிக்கின்ற வள்ளலார் திருவார்த்தைக்கிணங்க அவர்கள் விருப்பத்திற்கிணங்க அவர்களை வடலூர் பெருவெளிக்கு அழைத்து வருதல் ஆண்டுக்கு ஒரு முறை என்ற ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். மேலும் உலகில் ஆங்காங்கு இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய சன்மார்க்க நெறியில் முக்கியமானதில்லை, இதுதான் நெறிய அதாவது தயவு கருணை. இந்த மார்க்கம்தான் சன்மார்க்கம். தயவு கருணை என்று ஒரு பொருளை தான் குறிக்கின்றது. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பார்க்கின்றவன் எவனோ அவனே ஆண்டவனும் ஆவான் என்று வள்ளலார் சொல்லுகின்றார். அப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லா உயிர்களையும் பசியால் பிணியால் வேதனைப்படாத வண்ணம் வேதனைப்படுகின்ற உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வதற்காக ஓர் அறக்கட்டளை கண்டு அதன் மூலமாக அன்பர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு உலகின் அனைத்து பகுதிகளிலும் இப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற உயிர்கள் வேதனையை போக்குவதற்காக ஒரு முயற்சி எடுக்க உள்ளோம். இப்பொழுதும் நாங்கள் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக அன்பர்களுடைய பொருளாதார உதவியால் சிறு பங்களிப்பை இந்த உலகில் சில நாடுகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இதை விரிவுபடுத்தி பேரளவில் செய்வதற்கு ஆண்டவரின் அருளை வேண்டி உத்தரவை வேண்டி இந்த ஒரு பெருமுயற்சியும் இதில் அடக்கும். இதில் அனைத்தையும் இங்கு செய்வதற்கு சன்மார்க்க அன்பர்கள் ஒற்றுமையும் ஒருமித்த கருத்தோடு நாங்கள் இந்த முக்கிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் என்பதை இப்பொழுது உலக சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இப்படியான பல அற்புதமான திட்டங்களை இறைவன் அருளால் அவர் தலைமையின் கீழ் அவரே தலைமை கொண்டு இதை நடத்த இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு இங்கு தெரியப்படுத்திக் கொள்ள மிக்க மகிழ்வடைகின்றோம். வருகின்ற காலத்திலே இந்த பாரிஸ் மண்ணிலே சன்மார்க்கம் சுடர்விட்டு பிரகாசமாக போது ஒளிந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் பிரகாசமாக ஒளிரும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள மிக்க மகிழ்வடைகின்றோம். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.